ஒரு குழந்தை பிறக்கும்போது அதற்கு எந்த மதமும் தெரியாது, எந்த கடவுள் பெயரும் தெரியாது. ஆனால் மனித வரலாற்றில் ஒரு கட்டத்தில் கடவுள் என்ற பெரிய கருத்து உருவானது. அந்த கருத்து எப்படி பிறந்தது? மனிதன் கடவுளை கண்டுபிடித்தானா அல்லது கடவுள் மனிதனை தேட வைத்தாரா? கடவுள் யார்? இந்த கேள்விக்கு உலகத்தில் ஆயிரக்கணக்கான பதில்கள் இருக்கு. ஆனா இன்னொரு கேள்வி கேட்கிறேன், கடவுள்னு முதலில் சொன்னது யார்? அந்த மனிதன் ஏன் அந்த வார்த்தையை உருவாக்கினான்? கடவுள் உண்மையிலே இருந்தாரா? இல்லை மனிதனோட பயம், ஆர்வம், தெரியாததை புரிஞ்சுக்கணும் என்ற ஆசை தான் இந்த கடவுள் என்ற கருத்தை உருவாக்குச்சா? இந்த ஒரு கேள்வியை ஆழமாக யோசிச்சா மனித வரலாறு வேற ஒரு ஆங்கிளில் தெரியும். இந்த வீடியோவில் எந்த மதத்தையும் நிரூபிக்கவோ மறுக்கவோ போறதில்லை. மனிதன் கடவுளை பற்றி எப்படி யோசிக்க ஆரம்பிச்சான், அதை பற்றிய ஒரு பயணம். மனிதன் ஏன் கடவுளை உருவாக்கினான்? நாம் இன்று கோவில்களிலும் தேவாலயங்களையும் மசூதிகளையும் பார்க்கிறோம். ஆனால் ஒரு கேள்வி யாராவது யோசிச்சிருக்கோமா? முதல் மனிதன் ஏன் கடவுளை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தான்? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதனுக்கு அறிவியல் தெரியாது. வானத்தில் இடி இடித்தால் அது ஏன் நடந்தது என்று தெரியாது. மின்னல் வெட்டினால் அதற்கு பின்னால் என்ன காரணம் என்று புரியாது. சூரியன் ஏன் உதிக்கிறது, மழை ஏன் பெய்கிறது, வெள்ளம் ஏன் வருகிறது, நிலநடுக்கம் ஏன் ஏற்படுகிறது என்பதற்கெல்லாம் அவனிடம் பதில் இல்லை. இயற்கையின் ஒவ்வொரு நிகழ்வும் அவனுக்கு ஒரு மர்மமாகவும் சில நேரங்களில் ஒரு பயமாகவும் இருந்தது. அந்த பயத்தோடு இன்னொரு கேள்வியும் அவனை துரத்தியது. மரணம். நேற்று வரை தன்னுடன் பேசிய மனிதன் இன்று உயிரற்ற உடலாக கிடைக்கிறான். உயிர் எங்கே போனது? இறப்புக்கு பிறகு என்ன நடக்குகிறது? இந்த உலகத்தை இயக்குவது யார்? போன்ற கேள்விகளுக்கு எந்த விளக்கமும் இல்லாத காலம் அது. மனிதன் புரிந்து கொள்ள முடியாத ஒவ்வொரு விஷயத்திற்கும் பின்னால் ஒரு பெரிய சக்தி இருக்க வேண்டும் என்று நினைக்க ஆரம்பித்தான். அந்த அறியப்படாத சக்திக்கு பின்னர் பல பெயர்கள் வந்தன, பல உருவங்கள் வந்தன, பல மதங்கள் உருவானன. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. மனிதன் கடவுளை உருவாக்கினான் என்பதாலேயே கடவுள் இல்லை என்று அர்த்தமில்லை. மனிதன் உருவாக்கியது அவன் புரிந்து கொள்ள முயன்ற விளக்கங்களாக இருக்கலாம். ஒரு குழந்தைக்கு சூரிய குடும்பத்தை முதலில் ஒரு வரைபடத்தின் மூலம் கற்றுக் கொடுப்பது போல மனித சமூகம் பிரபஞ்சத்தின் மர்மத்தை புரிந்து கொள்ள பல குறியீடுகளையும் கதைகளையும் உருவங்களையும் உருவாக்கியிருக்கலாம். அப்படியானால் கடவுள் என்பது மனிதனின் கற்பனையா அல்லது மனிதனின் கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு உண்மையை புரிந்து கொள்ளும் முதல் முயற்சியா? அந்த கேள்விக்கான பதிலை தேடித்தான் இந்த பயணம் தொடர்கிறது. முதல் கடவுள் யார்? ஒரு கேள்வி கேட்கிறேன். உலகத்தில் முதல் கடவுள் யார்? சிவனா, விஷ்ணுவா, இயேசுவா, அல்லாவா? இல்லை இந்த பெயர்கள் எல்லாம் வருவதற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே மனிதன் ஏற்கனவே ஒரு கடவுளை வணங்க ஆரம்பித்திருந்தான். அப்படியானால் அந்த முதல் கடவுள் யார்? மனித வரலாற்றை பார்த்தால் இந்த கேள்விக்கு ஒரே ஒரு பதில் இல்லை. ஏனென்றால் முதல் மனிதர்கள் இன்று இருப்பது போல கோவில்களையோ சிலைகளையோ மத நூல்களையோ கொண்டிருக்கவில்லை. அவர்கள் இயற்கையோடு வாழ்ந்தார்கள். காலையில் சூரியன் உதிப்பதை பார்த்தார், இரவில் நிலவின் வெளிச்சத்தை பார்த்தார்கள். இடி, மின்னல், மழை, வெள்ளம், காட்டுத்தீ, புயல் இவை அனைத்தும் அவர்களுக்கு புரியாத மர்மங்களாக இருந்தன. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவர்களுக்கு தெரிந்தது, இவை இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. அதனால்தான் மனிதன் முதலில் வணங்கியது ஒரு மனித உருவத்தை அல்ல, இயற்கையைத்தான். சூரியன் ஒளியையும் வெப்பத்தையும் கொடுத்தான். மழை பயிர்களை வளர்த்தது, நதிகள் தண்ணீரை கொடுத்தன, நெருப்பு உயிரை காத்தது, பூமி உணவை கொடுத்தது. அவர்களுடைய பார்வையில் வாழ்க்கையை தாங்கி நிற்கும் இந்த சக்திகளே தெய்வமாக இருந்தன. உலகின் பல பழமையான நாகரிகங்களில் சூரிய வழிபாடு, நிலா வழிபாடு, நெருப்பு வழிபாடு, மர வழிபாடு, மலை வழிபாடு, நதி வழிபாடு ஆகியவை இருந்ததற்கான இதுவே காரணம். காலம் செல்ல செல்ல மனித சமூகம் வளர்ந்தது, மொழிகள் உருவானது, கதைகள் உருவானது, நாகரிகங்கள் வளர்ந்தன. அதன் பிறகுதான் இந்த இயற்கை சக்திகளுக்கு பெயர்களும் உருவங்களும் புராணங்களும் கொடுக்கப்பட்டன. பின்னர் பல்வேறு மதங்களிலும் பல்வேறு கலாச்சாரங்களிலும் சிவன், விஷ்ணு, சக்தி, ஜீசஸ், ரா, ஓடின் போன்ற தனித்தனி தெய்வ கருத்துக்கள் உருவாகின. அப்படியானால் முதல் கடவுள் ஒரு குறிப்பிட்ட பெயர் கொண்ட தெய்வம் அல்ல. மனிதன் முதலில் வணங்கியது வாழ்க்கையை இயக்கும் இயற்கையின் சக்தியை தான். ஆனால் இதோடு இன்னொரு கேள்வி எழுகிறது. மனிதன் இயற்கையை வணங்கியது சரி, அப்படியானால் கடவுள் உண்மையிலே ஒரு மனித உருவமா அல்லது மனிதன் புரிந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு குறியீடா? கடவுள் ஒரு மனிதரா? ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய சக்தி உண்மையிலே 2 கைகள், 2 கண்கள், ஒரு முகம் கொண்ட மனிதரை போல இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அல்லது மனிதன் புரிந்து கொள்வதற்கான கடவுளுக்கு மனித உருவம் கொடுக்கப்பட்டதா?
சிறு வயதிலிருந்தே நாம் கடவுளை மனித உருவத்தில் தான் பார்த்து வளர்கிறோம். சிவன், விஷ்ணு, முருகன், இயேசு, புத்தர், பல்வேறு தெய்வ உருவங்கள் ஒவ்வொன்றும் மனிதனுக்கு பரிச்சயமான வடிவங்கள் இருக்கின்றன. ஆனால் ஒரு கேள்வி எழுகிறது, இந்த எல்லையற்ற பிரபஞ்சத்தை உருவாக்கிய சக்தி மனிதனைப் போலவே இருக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒருவேளை கடவுள் மனித உருவத்தில் இருப்பதால் அல்ல, மனிதனுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக மனித உருவத்தில் கற்பனை செய்யப்பட்டு இருக்கலாம். ஒரு ஆசிரியர் சிறு குழந்தைக்கு கணிதத்தை கற்றுக் கொடுக்க ஆப்பிள் அல்லது மாம்பழத்தின் படங்களை பயன்படுத்துவார். கணிதம் ஆப்பிளாக மாறிவிடாது. அதுபோல எல்லையற்ற உண்மையை மனித மனம் புரிந்து கொள்வதற்காகவே பல மதங்கள் பல்வேறு உருவங்களையும் குறியீடுகளையும் பயன்படுத்தியிருக்கலாம். உலகில் பெரும்பாலான ஆன்மீக மரபுகளை கவனித்தால் அவை அனைத்தும் ஒரு விஷயத்தை சொல்கின்றன. கடவுளின் உருவத்தை விட அவர் குறிக்கும் உண்மையை புரிந்து கொள். சிலைக்கு பின்னால் இருக்கும் தத்துவத்தை அறி. உருவத்தை தாண்டி இருக்கும் அர்த்தத்தை உணர். ஏனென்றால் உருவம் மாறலாம், ஆனால் அது சுட்டிக்காட்டும் உண்மை மாறாது. அப்படியானால் கடவுள் ஒரு மனிதர் அல்ல என்றால் அவர் என்ன? அவர் ஒரு சக்தியா, ஒரு ஆற்றலா, ஒரு விழிப்புணர்வா, அல்லது இந்த பிரபஞ்சமே ஒரு உயிருள்ள அமைப்பா? பிரபஞ்சம் ஒரு உயிரா? ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம உடம்பு உயிரோடு இருக்கும்னு நமக்கு எப்படி தெரியும்? இதயம் துடிக்குது, ரத்தம் ஓடுது, செல்கள் வேலை செய்கின்றன. அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கும் இதே மாதிரி ஏதாவது ஒரு உயிர் இருக்க முடியுமா? நாம் எல்லாரும் இந்த பிரபஞ்சத்தை ஒரு பெரிய வெற்றிடம்தான் நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் அப்படியா? நம்ம உடம்பை பாருங்க, கோடிக்கணக்கான செல்கள் சேர்ந்து ஒரு மனிதனாக இருக்கும். ஒவ்வொரு செல்லுக்கும் தனி வாழ்க்கை இருக்குது. ஆனால் அந்த செல்களுக்கு அது ஒரு பெரிய உடம்போட ஒரு பகுதி என்று தெரியாது. ஒருவேளை நாமும் அப்படித்தானா? இந்த பூமி, சூரிய குடும்பம், பால்வெளி, கோடிக்கணக்கான கேலக்சிகள் இவை எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய உயிருள்ள அமைப்போட சிறிய பகுதிகளா? சயின்ஸால் இதை இன்னும் நிரூபிக்க முடியல. ஆனால் சில விஞ்ஞானிகளும் தத்துவவாதிகளும் ஆன்மீக ஞானிகளும் இந்த மாதிரி கேள்விகளை பல வருடங்களாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்லும் ஒன்றோட ஒன்று இணைந்து வேலை செய்கிற மாதிரி பிரபஞ்சத்திலும் எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்புடையதா? ஒரு நட்சத்திரம் பிறக்குது, இன்னொரு நட்சத்திரம் அழியுது, கோள்கள் உருவாகுது, உயிர்கள் தோன்றுது, மறுபடியும் மறையுது. இதெல்லாம் ஒரு பெரிய இயற்கை சுழற்சி மாதிரி நடக்குது. அதனால சிலர் பிரபஞ்சம் ஒரு பொருள் இல்லை, அது ஒரு லிவிங் சிஸ்டம்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் அதை விட ஒரு படி மேலே போய் பிரபஞ்சமே கடவுள்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் சிலர் இதெல்லாம் கவிதை மாதிரி பேசுறது, பிரபஞ்சம் உயிர் இல்லை, அது இயற்பியல் விதிகளால் இயங்குற ஒரு அமைப்புன்னு சொல்றாங்க. அப்படின்னா இதில் எது உண்மை? பிரபஞ்சம் உண்மையிலே ஒரு உயிரா, இல்லை நமக்கு அப்படின்னு தோணுதா? பதில், நம் உயிர்னா என்ன, விழிப்புணர்வுனா என்ன என்பதை புரிந்து கொள்கிறோம் என்பதில் தான் இருக்கு. சரி, பிரபஞ்சத்தை பற்றி இவ்வளோ விதமான கருத்துக்கள் இருக்கும்போது நம் தமிழ்நாட்டின் சித்தர்கள் கடவுளை பற்றி என்ன சொன்னாங்க? அவர்கள் பார்த்த கடவுள் கோவிலில் இருந்ததா, இல்லை நமக்குள்ளேயா? சித்தர்கள் கண்ட உண்மை: கோவிலுக்கு வெளியே கடவுளை தேடாதே, உனக்குள்ளே தேடு. இந்த ஒரு கருத்தை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னவர்கள் யார் தெரியுமா? நம்ம சித்தர்கள். அவர்கள் வெறும் மூலிகை மருத்துவம் தெரிந்தவர்கள் மட்டும் இல்லை, அவர்கள் வாழ்க்கை, உடல், மனம், பிரபஞ்சம், மனிதனுக்குள் இருக்கும் சக்தி ஆகியவற்றை ஆழமாக ஆராய்ந்தவர்கள். அவர்களுடைய பார்வையில் கடவுள் என்பது வானத்தில் எங்கோ இருக்கும் ஒரு தனி மனிதர் இல்லை, அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் உள்ளது என்ற ஒரு முக்கியமான கருத்தை சித்தர்கள் சொன்னார்கள். அதாவது இந்த பெரிய பிரபஞ்சத்தில் இருக்கும் அதே சக்தி சிறிய அளவில் மனிதனுக்குள்ளும் இருக்கிறது. நம்ம உடம்பு வெறும் சத எலும்பு மட்டும் இல்லை, அதற்குள் ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது என்று அவர்கள் நம்பினார்கள். அதனால்தான் சித்தர்கள் உடலை ஒரு கோவிலாக பார்த்தார்கள். உள்ளம் பெருங்கோவில், ஊனுடம்பு ஆலயம் என்ற கருத்து இதை சொல்கிறது. வெளியில் இருக்கும் கடவுளை தேடுவதற்கு முன் உனக்குள் இருக்கும் விழிப்புணர்வை அறிந்து கொள் என்பதுதான் சித்தர்களின் பாதை. சித்தர்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொன்னார்கள். மனிதனின் பெரிய பிரச்சனை வெளியுலகம் இல்லை, அவனுடைய அறியாமைதான். கோபம், ஆசை, பயம், பொறாமை, அகந்தை போன்றவற்றை கடந்து மனதை அமைதியாக்கினால் மனிதன் தன்னுடைய உண்மையான நிலையை உணர முடியும் என்று அவர்கள் கூறினார்கள். அந்த நிலையை அவர்கள் பல பெயர்கள் அழைத்தார்கள். ஞானம், முக்தி, சிவநிலை, பரம்பொருள் அனுபவம். பெயர்கள் வேறாக இருந்தாலும் அவர்கள் சொல்ல வந்த கருத்து ஒன்றுதான்: நீ தேடும் உண்மை உனக்கு வெளியே இல்லை, உனக்குள்ளே இருக்கிறது. சித்தர்கள் கடவுளை ஒரு உருவமாக மட்டும் பார்க்கவில்லை, அவர்கள் கடவுள் என்பது எல்லா உயிர்களிலும் இருக்கும் ஒரு சக்தி, பிரபஞ்சத்தை இயக்கும் ஒரு பேராற்றல், மனிதனுக்குள் இருக்கும் உயர்ந்த விழிப்புணர்வு என்ற பார்வை இருந்தது. அதனால் சில சித்தர் பாடல்களில் வெளிப்புற சடங்குகளை விட உள்ளுணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. புத்தர் கண்ட உண்மை: கடவுள் இருக்கிறாரா இல்லையா? இந்த கேள்விக்கு நேரடியான பதிலை சொல்லாமல் முதலில்
உன்னை நீ அறிந்து கொள் என்று சொன்னவர் யார் தெரியுமா? அவர்தான் புத்தர். புத்தரை பற்றி நாம் பொதுவாக என்ன நினைக்கிறோம்? ஒரு சிலை, அமைதியான கண்களை மூடியிருக்கும் ஒரு மனிதர். ஆனால் உண்மையில் புத்தர் ஒரு மதத்தை உருவாக்க வேண்டும் என்று ஆரம்பிக்கவில்லை. அவர் தேடியது ஒரு பெரிய கேள்விக்கான பதில். மனிதன் ஏன் துன்பப்படுகிறான்? அரண்மனையில் எல்லா வசதிகளோடும் வாழ்ந்த சித்தார்த்தருக்கு ஒரு நாள் வாழ்க்கையின் உண்மை தெரிய வந்தது. முதுமை, நோய், மரணம், இந்த 3 விஷயங்களும் அவரை ஆழமாக சிந்திக்க வைத்தது. எல்லாமே மாறிக்கொண்டு இருக்கும்போது நிலையான சந்தோஷம் எங்கே இருக்கிறது என்ற கேள்வியோடு அவர் தேடலை ஆரம்பித்தார். பல வருடங்கள் தியானம் மற்றும் உள்தேடலுக்கு பிறகு புத்தர் ஒரு முக்கியமான உண்மையை உணர்ந்தார். மனிதனுடைய துன்பத்திற்கு காரணம் வெளியில் இல்லை, அவனுடைய மனதிற்குள் இருக்கும் ஆசை, பற்றுதல், அறியாமை தான் காரணம். நாம் ஒரு விஷயத்தை இது எனக்கு வேண்டும், இது எப்போதும் என்னுடன் இருக்க வேண்டும் என்று பிடித்து கொள்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. உடல் மாறுகிறது, உறவுகள் மாறுகின்றன, சூழ்நிலைகள் மாறுகின்றன. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத மனதுதான் துன்பத்தை உருவாக்குகிறது என்று புத்தர் சொன்னார். புத்தர் கடவுளை பற்றி என்ன சொன்னார்? இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. புத்தர் தனது போதனைகளில் ஒரு படைப்பாளர் கடவுள் இருக்கிறார் அல்லது இல்லை என்ற விவாதத்தை முக்கியமாக வைக்கவில்லை. அவருடைய கவனம் வேறொரு இடத்தில் இருந்தது. மனிதன் தன்னுடைய மனதை புரிந்து கொண்டு துன்பத்தில் இருந்து விடுபட முடியுமா என்பதில் தான் இருந்தது. அதனால் தான் புத்தரின் பாதை நம்பிக்கையை விட அனுபவத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தது. நான் சொல்கிறேன் என்பதற்காக மட்டும் நம்பாதீர்கள், நீங்களே ஆராய்ந்து உணருங்கள் என்ற அணுகுமுறையை அவர் வலியுறுத்தினார். புத்தரின் பார்வையில் உண்மை என்பது வெளியில் தேட வேண்டிய ஒரு பொருள் அல்ல, அது நம்முடைய விழிப்புணர்வில் தோன்றும் ஒரு அனுபவம். மனம் அமைதியாகும் போது, ஆசைகள் குறையும் போது, அகந்தை கரையும் போது மனிதன் தன்னுடைய உண்மையான நிலையை உணர ஆரம்பிக்கிறான். அந்த நிலையை புத்தர் நிர்வாணம் என்று அழைத்தார். அப்படியானால் புத்தர் கண்ட உண்மை என்ன? கடவுளை தேடுவதற்கு முன் உன் மனதை அறிந்து கொள். ஏனென்றால் உன் மனம் எப்படி வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் ஆழமான உண்மையை புரிந்து கொள்ள முடியும். சித்தர்கள் உனக்குள் இருக்கும் சக்தியை அறி என்றார்கள். புத்தர் உன் மனதை அறி என்றார். ஆனால் இயேசு மனிதனுக்கு கடவுளை பற்றி என்ன சொன்னார்? கடவுள் வானத்தில் இருக்கிறாரா, இல்ல அன்பான மனிதனுக்குள் இருக்கிறாரா? இயேசு சொன்ன உண்மை. கடவுள் எங்கே இருக்கிறார்? வானத்திலா, கோவிலா, தேவாலயத்திலா, இல்லை மனிதனுடைய இதயத்திலா? சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு சொன்ன மிக ஆழமான கருத்துக்களில் இதுவும் ஒன்று. இயேசுவின் வாழ்க்கையை பார்த்தால் அவர் வெறும் ஒரு மத போதகராக மட்டும் பார்க்கப்படவில்லை. அவர் மனிதனின் உள்ளம், அன்பு, மன்னிப்பு, கருணை ஆகியவற்றை பற்றி ஆழமாக பேசினார். அவர் காலத்தில் மக்கள் கடவுளை பெரும்பாலும் வெளிப்புற சடங்குகள் மூலமாக அணுகினார்கள். கோவில் வழிபாடு, பல சடங்குகள். ஆனால் இயேசு ஒரு முக்கியமான விஷயத்தை வலியுறுத்தினார். கடவுளின் ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. அதாவது கடவுள் என்பது வெளியே மட்டும் தேட வேண்டிய ஒன்று அல்ல, மனிதனுடைய உள்ளத்திலும் அவனுடைய அன்பிலும் நல்ல செயல்களிலும் வெளிப்படுகிறது என்ற கருத்தை அவர் சொன்னார். இயேசுவின் போதனைகளில் மிக முக்கியமானது அன்பு. உன்னை நேசிப்பதைப் போல மற்றவர்களையும் நேசி என்ற கருத்து. அவரது போதனைகளின் மையமாக இருந்தது மனிதனின் மற்றவர்களை வெறுப்பதன் மூலம் அல்ல, அன்பு செய்வதன் மூலம் உயர்கிறான் என்று அவர் கூறினார். எதிரியை கூட மன்னிக்க வேண்டும் என்ற அளவுக்கு அவர் அன்பின் சக்தியை எடுத்து காட்டினார். இயேசு சொன்ன இன்னொரு ஆழமான உண்மை, மனிதனின் வெளிப்புற தோற்றத்தை விட அவனுடைய உள்ளம் முக்கியம். ஒருவன் வெளியே நல்லவராக நடித்தாலும் உள்ளத்தில் பொறாமை, வெறுப்பு, அகந்தை இருந்தால் அது உண்மையான மாற்றம் இல்லை. உண்மையான மாற்றம் மனதுக்குள் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். அப்படியானால் இயேசுவின் பார்வையில் கடவுள் யார்? அவர் பார்வையில் கடவுள் என்பது வெறும் தண்டனை கொடுக்கும் சக்தி அல்ல. கடவுள் என்பது அன்பு, கருணை, மன்னிப்பு, உண்மை, இவற்றின் முழுமையான வடிவம். சித்தர்கள் சொன்னார்கள், உனக்குள் இருக்கும் உண்மையை அறி. புத்தர் சொன்னார், உன் மனதை அறிந்து துன்பத்திலிருந்து விடுபடு. இயேசு சொன்னார், அன்பின் மூலம் கடவுளை உணர். மூவரின் வார்த்தைகளிலும் ஒரு பொதுவான கருத்து இருக்கிறது. மனிதன் வெளியே தேடுவதை விட தன்னுடைய உள்ளத்தை மாற்ற வேண்டும். ஆனால் இன்னொரு பெரிய கேள்வி இருக்கிறது. ஆன்மீக ஞானிகள் சொன்ன கடவுள் கருத்தை பகவத்கீதை எப்படி பார்க்கிறது? கடவுள் ஒரு உருவமா அல்லது எல்லாவற்றிலும் இருக்கும் ஒரு பரம்பொருளா? பகவத்கீதை சொன்ன உண்மை. கடவுள் எங்கே இருக்கிறார்? ஒரு சிலைக்குள்ளா, ஒரு கோவிலுக்குள்ளா, இல்லை இந்த முழு பிரபஞ்சத்துக்குள்ளையா? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொன்ன பதில் இன்றும் மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய கேள்விகளுக்கு பதில் தேடுகிறது. பகவத்கீதை ஒரு மத நூல் மட்டுமில்லை, அது மனிதனின் மனநிலை, வாழ்க்கை, கடமை, ஆன்மா, பிரபஞ்சம் பற்றி பேசும் ஒரு ஆழமான தத்துவ நூல்.
குருசேஸ்திர போரில் அர்ஜுனன் ஒரு குழப்பமான நிலையில் நிற்கிறான். தன் சொந்த உறவினர்கள், நண்பர்கள், குருமார்கள் எதிரில் நிற்கிறார்கள். இவர்களை எப்படி நான் அழிக்க முடியும்? இந்த வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்று அவன் மனதில் பெரிய குழப்பம் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் கிருஷ்ணர் அவனுக்கு வாழ்க்கையின் ஆழமான உண்மைகளை விளக்குகிறார். பகவத்கீதையின் முக்கியமான கருத்துக்களில் ஒன்று, நீ இந்த உடல் மட்டும் இல்லை, உனக்குள் இருக்கும் ஆன்மா அழிவில்லாதது. உடல் பிறக்கிறது, உடல் வளர்கிறது, உடல் அழிகிறது, ஆனால் அதற்குள் இருக்கும் ஆத்மா அழிவதில்லை என்று கீதை கூறுகிறது. இது மனிதனுக்கு ஒரு புதிய பார்வை கொடுக்கிறது. நான் யார் என்ற கேள்விக்கு நான் இந்த உடல் அல்ல, இந்த உடலுக்குள் இருக்கும் சாட்சி உணர்வு என்ற பதிலை தருகிறது. கிருஷ்ணர் கடவுளை பற்றி என்ன சொல்கிறார்? பகவத்கீதையில் கடவுள் ஒரு தனியிடத்தில் மட்டும் இருப்பவர் அல்ல என்று கூறப்படுகிறது. அவர் அனைத்து உயிர்களிலும் அனைத்து பொருட்களிலும் இருக்கும் பரம்பொருளாக பார்க்கப்படுகிறார். எல்லா உயிர்களுக்கும் ஒரே ஆத்மசக்தி இருக்கிறது என்ற கருத்தை கீதை வலியுறுத்துகிறது. அதனால் மற்ற உயிர்களை மதிப்பது என்பது அந்த உள்ளிருக்கும் தெய்வீக சக்தியை மதிப்பது போன்றது. கீதையின் இன்னொரு முக்கியமான கருத்து, கடமையை செய், பலனை பற்றி கவலைப்படாதே. இதன் அர்த்தம் முயற்சி செய்யக்கூடாது என்பது அல்ல. மாறாக உன்னுடைய முழு திறமையும் பயன்படுத்தி ஒரு செயலை செய். ஆனால் முடிவை பற்றிய அதிகப்படியான பயமும் ஆசையும் உன் மனதை கட்டுப்படுத்த விடாதே. ஏனென்றால் அதிகமான பற்றுதல் தான் மன அமைதியை கெடுக்கிறது. பகவத்கீதையின் பார்வையில் கடவுள் எல்லாவற்றிலும் இருக்கும் ஒரு பேராற்றல், பிரபஞ்சத்தின் அடிப்படை உண்மை, அனைத்து உயிர்களுக்குள்ளும் இருக்கும் தெய்வீக தன்மை என்று பார்க்கப்படுகிறது. சித்தர்கள் சொன்னார்கள், உனக்குள் இருக்கும் சக்தி அறி. புத்தர் சொன்னார், உன் மனதை அறி. இயேசு சொன்னார், அன்பில் கடவுளை உணர். கிருஷ்ணர் சொன்னார், உன்னுடைய உண்மையான இயல்பை அறி. வார்த்தைகள் வேறாக இருந்தாலும் தேடல் ஒன்று. மனிதன் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். ஆன்மீகம் சொல்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், அறிவியல் இந்த பிரபஞ்சத்தையும் உயிரையும் கடவுள் என்ற கருத்தையும் எப்படி பார்க்கிறது? அறிவியல் கண்டுபிடித்த உண்மை. ஆன்மீகம் 1000 ஆண்டுகளுக்கு ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தின் பின்னால் என்ன இருக்கிறது? அறிவியல் அதே கேள்வியை வேறொரு வழியில் தேடுகிறது. ஆனால் அறிவியல் கண்ட உண்மைகள் நம்மை இன்னும் பெரிய ஆச்சரியத்திற்கு கொண்டு செல்கின்றன. மனிதன் ஆரம்ப காலத்தில் வானத்தை பார்த்தபோது சூரியன், நிலா, நட்சத்திரங்கள் எல்லாமே ஒரு மர்மமாக இருந்தது. ஆனால் இன்று அறிவியல் நமக்கு ஒரு விஷயத்தை புரிய வைத்திருக்கிறது. இந்த பிரபஞ்சம் மிக பெரியது. நாம் வாழும் பூமி சூரியனை சுற்றி வரும் ஒரு சிறிய கோள் மட்டுமே. அந்த சூரியனும் கூட கோடிக்கணக்கான நட்சத்திரங்களில் ஒன்று. அதைவிட ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான கேலக்சிகள் இருக்கின்றன. அதாவது மனிதன் நினைப்பதை விட இந்த பிரபஞ்சம் அளவிட முடியாத அளவுக்கு பெரியது. அறிவியல் சொல்லும் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளில் ஒன்று, பிரபஞ்சம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆரம்பித்து சுமார் 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு மிக அதிகமான அடர்த்தி மற்றும் வெப்பநிலையில் இருந்த நிலையிலிருந்து பிரபஞ்சம் விரிவடைய ஆரம்பித்தது என்று அறிவியல் கூறுகிறது. இதைத்தான் நாம் பொதுவாக பிக் பேங் தியரி என்று அழைக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு பெரிய கேள்வி இன்னும் இருக்கிறது. அந்த ஆரம்ப நிலைக்கு முன்பு என்ன இருந்தது? இந்த பிரபஞ்சம் ஏன் உருவானது? இந்த கேள்விகளுக்கு அறிவியல் இன்னும் முழுமையான பதிலை கண்டுபிடிக்கவில்லை. அறிவியல் இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தையும் கண்டுபிடித்தது. நம் உடலில் இருக்கும் அணுக்கள், நாம் சுவாசிக்கும் காற்று, நம்மை சுற்றி இருக்கும் பொருட்கள், இவை அனைத்திலும் ஒரு காலத்தில் நட்சத்திரங்களுக்குள் உருவான பொருட்களில் இருந்து வந்தவை. அதாவது நம் உடலில் இருக்கும் பல அணுக்கள் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு உருவான நட்சத்திரங்களின் பயணத்தின் ஒரு பகுதி. ஒரு வகையில் பார்த்தால் மனிதன் இந்த பிரபஞ்சத்திலிருந்து தனியாக இல்லை, இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பகுதிதான். அறிவியல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டுகிறது. இயற்கையில் எல்லாமே ஒரு விதிமுறைகளின் படிதான் நடக்கிறது. கிரகங்களின் இயக்கம், உயிர்களின் வளர்ச்சி, இயற்கையின் மாற்றங்கள், இவை அனைத்தும் சில அடிப்படை விதிகள் இயங்குகின்றன. ஆனால் அந்த விதிகள் ஏன் இப்படித்தான் இருக்கின்றன? இந்த விதிகளுக்கு பின்னால் என்ன காரணம் என்ற கேள்விகள் இன்னும் மனிதனின் தேடலில் இருக்கின்றன. அப்படியானால் அறிவியல் கடவுளை நிரூபித்து விட்டதா? இல்லை, அறிவியல் கடவுளை இல்லை என்று நிரூபித்து விட்டதா? அதுவும் இல்லை. அறிவியல் சொல்லும் விஷயம், நம் ஆதாரங்களை வைத்து உண்மையை தேடுகிறோம். ஆன்மீகம் கேட்கும் கேள்வி, இந்த உண்மையின் ஆழமான அர்த்தம் என்ன? இரண்டும் வேறு பாதைகள். ஆனால் இரண்டின் தேடலும் ஒரு கேள்வி சந்திக்கிறது, இந்த பிரபஞ்சத்தின் பின்னால் இருக்கும் உண்மை என்ன? இன்று வரை மனிதன் கடவுளை பலவிதமாக பார்த்திருக்கிறான். சித்தர்கள் அதை உள்சக்தி என்கிறார்கள். புத்தர் அதை விழிப்புணர்வு தேடல் என்றார். இயேசு அதை அன்பு என்றார். கிருஷ்ணர் அதை பரம்பொருள் என்றார். அறிவியல் அதை பிரபஞ்ச விதிகளாக ஆராய்கிறது. அப்படியானால் மனிதன் உருவாக்கிய கடவுள் கருத்து, சித்தர்கள் கண்ட உண்மை, புத்தரின் ஞானம், இயேசுவின் அன்பு, கீதையின் தத்துவம், அறிவியலின் தேடல்,
இவை அனைத்தும் ஒன்றாக இணைத்து பார்த்தால் நமக்கு என்ன புரிகிறது? கடவுள் ஒரு உருவமா, ஒரு சக்தியா, ஒரு பிரபஞ்ச உண்மையா, அல்லது மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு மர்மமா? இந்த கேள்விக்கான பதிலை தேட இப்போது நாம் தீர்க்கதரிசியின் பார்வையில் இருந்து பார்க்க போகிறோம். தீர்க்கதரிசி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதன் ஒரு கேள்வியை தேடிக்கொண்டே இருக்கிறான். கடவுள் யார்? வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? இந்த பிரபஞ்சத்தின் பின்னால் இருக்கும் உண்மை என்ன? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முயன்றவர்கள் பலர் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் சாதாரண மனிதர்களைப் போல உலகத்தை பார்க்கவில்லை. அவர்கள் வேறு வேறு கோணத்தில் பார்த்தார்கள். அவர்களைத்தான் நாம் தீர்க்கதரிசிகள், ஞானிகள், முனிவர்கள் என்று அழைக்கிறோம். மனித வரலாற்றில் சில மனிதர்கள் இருந்தார்கள். அவர்கள் மற்றவர்களைப் போல வாழ்க்கையை வெளிப்புறமாக மட்டும் பார்க்கவில்லை. பணம், புகழ், அதிகாரம், ஆசைகள் ஆகியவற்றை தாண்டி இந்த வாழ்க்கையின் பின்னால் இருக்கும் உண்மை என்ன என்று தேட ஆரம்பித்தார்கள். அவர்கள் கடவுளை ஒரு உருவமாக மட்டும் பார்க்கவில்லை, ஒரு மதத்தின் எல்லைக்குள் மட்டும் பார்க்கவில்லை. மனிதனின் மனதையும் பிரபஞ்சத்தின் இயல்பையும் ஆழமாக ஆராய்ந்தார்கள். அப்படிப்பட்டவர்களைத்தான் உலகம் தீர்க்கதரிசிகள் என்று அழைத்தது. தீர்க்கதரிசி என்றால் எதிர்காலத்தை கணிக்கும் ஒருவர் என்று மட்டும் பலர் நினைக்கிறார்கள். ஆனால் அதன் ஆழமான அர்த்தம் வேறு. தீர்க்கதரிசி என்றால் மற்றவர்கள் பார்க்காத உண்மையை பார்த்தவர், மற்றவர்கள் கேட்காத கேள்வியை கேட்பவர், மற்றவர்கள் புரிந்து கொள்ளாத ஒன்றை உணர்த்துவர். அவர்கள் புதிய கடவுளை உருவாக்கவில்லை, அவர்கள் கண்ட உண்மையை மனிதர்களிடம் பகிர்ந்தார்கள். உதாரணமாக, சித்தர்கள் மனித உடலையும் மனதையும் பிரபஞ்ச சக்தியையும் ஆராய்ந்தார்கள். அவர்கள் சொன்னது, மனிதனுக்குள் இருக்கும் சக்தியை ஆராய்ந்தால் பிரபஞ்சத்தின் உண்மையை அறிய முடியும் என்று. அவர்களின் பார்வையில் கடவுள் என்பது வெளியில் தேட வேண்டிய ஒன்று மட்டுமல்ல, மனிதனின் உள்ளே இருக்கும் விழிப்புணர்வை உணர்வதுதான் ஆன்மீக பயணம். புத்தர் ஒரு வேறு பாதையை காட்டினார். அவர் ஒரு கடவுளை பற்றி விவாதிப்பதை விட மனிதனின் துன்பத்திற்கான காரணம் என்ன என்பதை ஆராய்ந்தார். ஆசை, பற்றுதல், அறியாமை ஆகியவைதான் மனிதனின் துன்பத்திற்கு காரணம் என்று கண்டார். அவர் காட்டிய பாதை, உன்னை நீ அறிந்து கொள், உன் மனதை புரிந்து கொள், அதுவே விடுதலைக்கான வழி. இயேசு மனிதர்களுக்கு அன்பையும் கருணையும் மன்னிப்பையும் கற்றுக் கொடுத்தார். அவருடைய போதனைகளின் மையம் கடவுளின் ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்பது. அதாவது கடவுளை வெளியே மட்டும் தேடாமல் மனிதனின் உள்ளத்தில் இருக்கும் அன்பையும் தூய்மையையும் உணர வேண்டும் என்ற கருத்து. பகவத்கீதை மனிதனுக்கு இன்னொரு ஆழமான பார்வையை கொடுக்கிறது. கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்வது, மனிதன் இந்த உடல் மட்டுமல்ல, இந்த உடலுக்குள் இருக்கும் ஆத்மா அழிவற்றது. வாழ்க்கையில் வரும் சூழ்நிலைகளை சமநிலையுடன் எதிர்கொண்டு தன் உண்மையான இயல்பை அறிய வேண்டும். இந்த எல்லா ஞானிகளும் கவனித்து பார்த்தால் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் வேறுபட்டாலும் அதன் அடிப்படையில் ஒரு பொதுவான உண்மை இருக்கிறது. அது என்ன? மனிதன் வெளியில் தேடும் உண்மை அவனுக்குள் இருக்கும் விழிப்புணர்வோடு தொடர்புடையது. கடவுள் யார்? என் பார்வை. இத்தனை கேள்விகளுக்கும், சித்தர்கள் சொன்ன ஞானத்திற்கும், புத்தர் காட்டிய பாதைக்கும், இயேசுவின் அன்பிற்கும், பகவத்கீதையின் தத்துவத்திற்கும், அறிவியலின் தேடலுக்கும் பிறகு எனக்குள் ஒரு கேள்வி மட்டும் மீதமிருந்தது. கடவுள் உண்மையிலே இருக்கிறாரா இல்லையா? இந்த கேள்விக்கு என்னுடைய பதில், கடவுள் இருக்கிறார். ஆனால் அந்த கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கேட்டால் அவரை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தேட முடியாது. ஒரு கோவிலுக்குள் மட்டும் இல்லை, ஒரு புத்தகத்துக்குள் மட்டும் இல்லை, ஒரு உருவத்துக்குள் மட்டும் இல்லை. என் பார்வையில் கடவுள் என்பது எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கும் ஒரு பேராற்றல். நாம் பார்க்கும்போது இந்த மிகப்பெரிய வானம், முடிவில்லாமல் விரிந்து கிடக்கும் விண்வெளி, கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், நாம் இருக்கும் இந்த பூமி, இதையெல்லாம் தாங்கி நிற்கும் அந்த அடிப்படை சக்தி தான் கடவுள் என்று நான் பார்க்கிறேன். நாம் நம்முடைய உடலை எடுத்துக்கொண்டால், இந்த உடல் பல கோடி அணுக்களால் உருவாக்கப்பட்டது. அந்த அணுக்களை இன்னும் ஆழமாக பிரித்து பார்த்தால் மிக சிறிய துகளாக இருக்கின்றன. அந்த சிறிய துகள்களுக்குள்ளும் ஒரு ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றல் தான் இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு இயக்கத்திற்கும் அடிப்படை. ஒரு விதை எப்படி ஒரு பெரிய மரமாக மாறுகிறது? ஒரு உடலில் எப்படி உயிர் வருகிறது? நம் உடலில் இருக்கும் ஒவ்வொரு செல்லும் எப்படி தன்னுடைய வேலையை செய்கிறது? இதற்கு பின்னால் இருக்கும் அந்த அறியப்படாத இயக்க சக்தி, அதைத்தான் நான் கடவுள் என்று பார்க்கிறேன். ஆனால் அந்த சக்தி ஒரு வெறும் ஆற்றல் மட்டுமா? அதற்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். நம்முடைய எண்ணங்கள், உணர்வுகள், சிந்தனைகள், அன்பு, கருணை, உணர்தல், இவை எல்லாவற்றுக்கும் பின்னால் இருக்கும் அந்த கான்சியஸ்னஸ், அதுவே கடவுளின் ஒரு வெளிப்பாடு. அதனால் என்னுடைய பார்வையில் கடவுள் என்பது வானத்தில் எங்கோ உட்கார்ந்திருக்கும் ஒரு மனித உருவம் அல்ல. கடவுள் என்பது இந்த பிரபஞ்சமாகவும் இருக்கிறார், இந்த இயற்கையாகவும் இருக்கிறார், நமக்குள் இருக்கும் உயிர் சக்தியாகவும் இருக்கிறார், நம்மை உணர வைக்கும் விழிப்புணர்வாகவும் இருக்கிறார். ஆனால் இது என்னுடைய புரிதல் மட்டுமே. ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுளை உணரும் விதம் வேறுபடலாம். ஒருவருக்கு கடவுள் ஒரு உருவமாக இருக்கலாம்,
ஒருவருக்கு அன்பாக இருக்கலாம், ஒருவருக்கு இயற்கையாக இருக்கலாம், ஒருவருக்கு அறிவாக இருக்கலாம். ஆனால் அந்த தேடல் அடிப்படையின் ஒன்றுதான். உண்மை அறிந்து கொள்ளும் மனிதனின் பயணம். இந்த பயணத்தில் நான் உணர்ந்த இன்னொரு விஷயம், கடவுளை தேடுவதற்கு முன்பு நம்மை நாமே அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் தேடும் அந்த பேராற்றலின் ஒரு சிறிய வெளிப்பாடு தான் நாம். எனக்கு கடவுள் பற்றிய இந்த புரிதல் எப்படி வந்தது, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் என்ன, எந்த தருணங்கள் என்னுடைய பார்வையை மாற்றியது, அதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இது கடவுளை பற்றிய ஒரு முடிவல்ல, இது ஒரு மனிதனின் தேடலில் கிடைத்த ஒரு அனுபவம் மட்டுமே. இந்த பயணம் ஒரு புதிய தேடல் மட்டுமல்ல, நம்மை நாமே அறிந்து கொள்ளும் ஒரு பயணம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனையை கொடுத்திருந்தால் காஸ்பிரிட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஞான பயணத்தில் தொடர்ந்து இணையுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு ஆழமான உண்மையுடன் சந்திப்போம். நன்றி.